everyone, welcome to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு ஹெல்த்தியான பேபி ஃபுட் தாங்க பார்க்க போறோம். அது என்னன்னா முளைக்கட்டின ராகி பயிர்ல செய்யக்கூடிய கூழ் தாங்க பார்க்க போறோம். இது வந்து நான் நேச்சுரல் ஸ்வீட்னர் வச்சு செய்ய போறேன். சரி, இது எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் ஒரு பாத்திரத்தில் 1.25 கிலோ அளவுக்கு ராகி பயிர் எடுத்து வச்சுருக்கேன். இதில் நிறைய டஸ்ட் இருக்கும், அதனால நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள், நான் 2-3 வாட்டி நல்லா அலசி இதில் இருக்கிற டஸ்ட்டெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போது நான் ஒரு பாத்திரத்தில் துணி போட்டு இதை நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துடுறேன். நம்ம யூஸ்வலாக ராகி மாவில் பேபி ஃபுட் செய்கிறதோட இந்த மாதிரி முளைக்கட்டின பயிரில் பேபி ஃபுட் செஞ்சால் குழந்தைங்களுக்கு வந்து சத்து அதிகமாக கிடைக்கும். அதனால தான் நான் இந்த ப்ராசஸ்லாம் ஃபாலோ பண்ணுறேன். இப்போ இது நல்லா வந்து முடிச்சு போட்டுடலாம். தண்ணியெல்லாம் நல்லா ட்ரைன் பண்ணிக்கோங்க. தண்ணியை நீங்கள் நல்லா பிழிஞ்சு விடலனா நீங்கள் கட்டுறப்ப தண்ணி சுற்றிக்கிட்டே இருக்கும். அதனால் நல்லா பிழிஞ்சு விட்டுருங்க. இதை வந்து நான் என்னோடய கிச்சன் ஜன்னலில் ஒரு 1.5 நாள் வரைக்கும் நான் கட்டி தொங்க விட்டுருக்கேன். இப்போ பாருங்கள், நமக்கு ராகி பயிர் நல்லா முளைக்கட்டி வந்திருக்கு. அப்பப்போ தண்ணி தெளித்து விடணும், அப்போ தான் சீக்கிரமாக முளைக்கட்டும். இதே கிளாத்லேயே நான் இப்போ நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு காய வச்சிடுறேன். ஃபேன் கடியில் ஒரு 2 மணி நேரம் நல்லா 2-3 மணி நேரம் நல்லா காயணும். அப்பப்போ வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க, அப்போ தான் சீக்கிரமாக காயும். பாருங்க, நமக்கு இப்போ பயிர் நல்லா காஞ்சிருச்சு. இது எல்லாத்தையும் நான் வந்து ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இப்போ அதையே வந்து ஒரு இரும்பு வானலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா வறுத்துக்கலாம். பாருங்க, வறுக்கிறப்ப கரண்டியில் கொஞ்சம் ஒட்டுது, கொஞ்சம் ஈரத்தன்மை இருக்குது. இந்த ஈரத்தன்மைலாம் போகிற வரைக்கும் நல்லா நம்ம வறுத்து எடுத்துடலாம். நல்லா நமக்கு ஒரு வாசனை கிடைக்கும் வறுக்கிறப்ப. பாருங்க, கரண்டியில் ஒட்டவே இல்லை. இதுதான் நமக்கு கரெக்டான ஒரு பதம். இதை வந்து நம்ம ஆற விட்டு ஒரு டப்பாவில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ நான் ராகி பயிரை அரைச்சி மாவாக எடுத்து வச்சுருக்கேன். அதை மிஷினில் கொடுத்து அரைச்சிருக்கேன். அதனால் கண்டிப்பாக நீங்கள் சலிச்சுட்டு யூஸ் பண்ணுங்கள். நான் இப்போ சலிச்சு காட்டுறேன் பாருங்கள், அதில் எவ்வளோ டஸ்ட் இருக்குன்னு நீங்களே பாருங்கள். ஏன்னா மிஷினில் பார்த்தீங்கன்னா அரிசி, கோதுமை, கம்பு, கேழ்வரகு நிறையா அரைப்பாங்க. அதிலே தான் நம்ம கொடுக்குறதும் அரைப்பாங்க. அதனால் நீங்கள் வந்து சலிச்சுட்டு எதுவாக இருந்தாலும் சரி, பேபி ஃபுட்டாக இருந்தாலும் சரி, வீட்டில் நீங்கள் என்ன அரைக்க கொடுத்தாலும் சரி, நீங்கள் வந்து சலிச்சுட்டு யூஸ் பண்ணுங்கள். அது ரொம்ப நல்லது. இதை பாருங்கள், நான் வந்து கேழ்வரகு தானே அரைக்க கொடுத்தேன். பாருங்கள், இதில் அரிசி, கோதுமை எல்லாம் இருக்குது. அதனால் ஃபுல்லாக நீங்கள் கம்ப்ளீட்டாக சலிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். பாருங்கள், நமக்கு இவ்வளோ டஸ்ட் பார்ட்டிக்கல் கிடைச்சிருக்கு. இதை நம்ம டிஸ்போஸ் பண்ணிவிட்டு இப்போது நம்ம மாவு மட்டும் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம். இப்போ ஒரு பவுலில் 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இதில் வந்து நான் ஒரே ஒரு பேரிச்சம்பழம் வேக வைக்க போகிறேன். பேரிச்சம்பழம் நல்லா பிச்சு போட்டு வேக வச்சுருங்க. இது நடுவில் ஒரு கொட்டை ஒன்று இருக்கும், அதை நம்ம டிஸ்போஸ் பண்ணிடலாம். பேரிச்சம்பழத்தில் இரும்பு சத்து அதிகமாக இருக்குது. அதனால் இதை நம்ம குழந்தைங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு பேரிச்சம்பழம் கொடுத்திங்கன்னா குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக வெயிட் இன்க்ரீஸ் ஆகும். ரொம்ப சப்பையாக இருக்கிற குழந்தைங்கலாம் கூட குண்டாக தெரியுங்க. இதை வந்து நம்ம இப்போ மிக்சர் ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நல்லா ஆற விட்டதுக்கப்புறமா பிளெண்ட் பண்ணிக்கோங்க.
இதில் அந்த தண்ணியும் சேர்த்து கலந்து பிளெண்ட் பண்ணிக்கோங்க. தண்ணியில் தான் சத்து இருக்குது, ஸோ அதனால் நீங்கள் அது கீழே ஊற்ற வேணாம். இது பிளெண்ட் பண்ணதுக்கப்புறமா நம்ம அதே பவுலில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கணும். இதை வந்து கூழ் காய்ச்ச போகிறோம். இந்த பவுலில் தண்ணி நமக்கு நல்லா கொதிக்கிட்டோம். அந்த ஸ்டேஜில் நம்ம மாவு கரைச்சி எடுத்துக்கலாம். நான் ஒரு பவுலில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ராகி மாவு எடுத்துக்கிறேன். இதில் தண்ணி ஊற்றி நல்லா கட்டி இல்லாத அளவுக்கு நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், கட்டி இல்லாத அளவுக்கு நம்ம கரைச்சாச்சு. இதை வந்து நம்ம கொதிக்கிற தண்ணியில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கூழ் காய்ச்சி எடுத்துடலாம். இந்த மாதிரி கொதிக்கிற தண்ணியில் இந்த மாதிரி ராகி மாவை தண்ணி ஊற்றி கலந்து நம்ம இந்த மாதிரி கூழ் காய்ச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கட்டி படியாது. நீங்கள் நார்மலாக வந்து வெறும் மாவில் தண்ணி ஊற்றி கரைச்சிங்கன்னா கட்டி வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த ப்ராசஸ் ஃபாலோ பண்ணுங்கள். பாருங்கள், நமக்கு சைட்லலாம் கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் இது ரெடி ஆகிடும். பாருங்கள், நமக்கு இப்போ கூழ் ரெடி ஆகிடுச்சு. நல்லா கிண்டிகிட்டே இருங்க, ஏன்னா அடி பிடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து பேரிச்சம்பழம் பிளெண்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை நம்ம சேர்த்துட வேண்டியது தான். ஆல்மோஸ்ட் நமக்கு ரெடி ஆகிடுச்சு கூழ். பேரிச்சம்பழம் சேர்த்ததுக்கப்புறமா நமக்கு 1 நிமிஷம் வரைக்கும் வெந்தால் போதும். ஏன்னா ஆல்ரெடி நம்ம வந்து வேக வச்சுருக்கோம். ஸோ அதனால் ரொம்ப நேரம் நம்ம வேக வைக்க வேணாம். பாருங்கள், இது வந்து ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ஒரு பேபி ஃபுட்டுங்க. கண்டிப்பாக வந்து 6 மந்த்க்கு மேலே இருக்கிற குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் இதை கொடுக்கலாம். ரொம்ப சப்பையாக இருக்கிற குழந்தைங்க கூட இந்த பேபி ஃபுட்டை கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் புஸ்ன்னு தெரிவாங்க. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் மட்டும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீடியோ பார்த்த மக்கள்ஸ் எல்லாரும் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.